ஹாய் வாங்க எஸ்பிஎஸ் ஸ்டடி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ போட்டிருக்காங்க பார்க்கலாம். பூண்டு பாருங்கள், பாகற்காய், ஸ்வீட் பாகற்காய் குழம்பு வைக்க பாருங்கள். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் உரித்து அழகாக நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்குங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் சூப்பராக கட் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்கள். பாவற்காய், ஸ்வீட் பாவற்காய் குழம்பு வைக்கலாம் வாங்க, எப்படின்னு பார்க்கலாம். பாவக்காயெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். சூப்பராக இதுமாரி எலசாக எடுத்துக்கணும் பாவக்காய், அப்போ தான் ரொம்ப கசக்காது. ரொம்ப முத்தின பாவக்காய் எடுத்தோம்னா ரொம்ப கசப்பு இருக்கும். அதில் தக்காளி பழம் 2 எடுத்து வச்சுருக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் வாங்க. பாருங்கள், லேஸாக கட் பண்ணிக்கலாங்க. பாகற்காய் இந்தமாரி பிஞ்சாக இருக்கணும் பாவக்காய், அப்போ தான் கசப்பு அதிகமாக இருக்காது சமைக்க. சூப்பராக அது உள்ளே நிறைய விதை இருக்கும் பாருங்கள் பாவற்காய். அந்தமாரி விதையாகிற பாவக்காய் வாங்கக்கூடாது, ஓவராக கசக்கும். சுகருக்காரங்களாம் சாப்பிட்லாம், நம்ம நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கசக்குனா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. பாருங்கள், இனிமேல் தாங்க கட் பண்ணிக்கணும் பாவக்காய். உள்ளே வெள்ளையாக இருக்குது பாருங்க, ரெட்டாக ஆகக்கூடாது பாவக்காய். உள்ளே ரெட்டாக இருந்தால் அது சமைக்கக்கூடாது. ரொம்ப முத்தின பாவக்காய் கசப்பு ஓவராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக கட் பண்ணிக்கலாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு அப்புறம் அரிஞ்சிட்டு அலசக்கூடாது பாவக்காய். பாருங்கள், எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 1/4 கிலோ பாகற்காய். இந்த மாதிரி எலசாக இருக்கணும் பாவக்காய். உள்ளே விதையெல்லாம் முத்தி இருக்கக்கூடாது, அது ஓவராக கசக்கும். அந்த மேலே இருக்கிற பாகற்காயும் அப்படி ஒரு மாதிரி இருக்கும், நறுக்குன்னு ஒரு மாதிரி. இந்த மாதிரி எலசாக இருந்தால் தான் அப்படியே கறி மாதிரி இருக்கும். நம்ம சமைச்சி அந்த பாவக்காய் மீன் சாப்பிட்டோம்னா ஸ்வீட் பாவக்காய் குழம்பு வைக்க போகிறோங்க. பாருங்கள் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பாகற்காய் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வாங்க நம்ம தவாவில் வதக்கிக்கலாம், வதக்கி குழம்பு கூட்டலாம். சட்டி காஞ்சிடுச்சிங்க, தவா. எண்ணெய் போட்டுக்கலாங்க, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாவக்காய் வதக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். கசப்பு முற்றிலும் போயிடும், குழம்பு கசக்காது. சூப்பராக இருக்கும் பாவக்காய் குழம்பு. நல்லா வதக்கிட்டோம்னாக்கா. சிலர் வீட்டில் பாவக்காவே சாப்பிட மாட்டாங்க, கசக்குது. எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களாம் பாவக்காவே தொடாதுங்க. இப்போ நான் செஞ்சேனாக்கா நல்லா சூப்பராக சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு கசப்பு இல்லாமல் நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி எலசாகிற பாவக்காய் எடுத்து கட் பண்ணி வதக்கி குழம்பு வச்சோம்னாக்கா நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப கசப்பு இருக்காது. கடுகு போட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சு.
கடுகு பொரியுது. பாருங்க, எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு பொரியுதுங்க. இது தவா கொஞ்சம் கனமாக இருக்கே, ரொம்ப நேரம் ஆகுது கடுகு பொரிய, சூடு ஏறி. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க, நல்லா போட்டு எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். அடுத்தது பூண்டு, அடுத்தது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பாவற்காய் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தாங்க போடணும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. வெங்காயம் இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம், இன்னதான்னு கிடையாது, நம்ம விருப்பம்தான். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டால். வதக்கியாச்சுங்க, தக்காளி பழம் போட்டுக்கலாங்க. வதக்கியாச்சுங்க, பாவற்காய் அள்ளி போட்டு வதக்கலாங்க. பார்க்க பாருங்கள், நல்லா சூப்பராக போட்டு நல்லா கறி மாரி வேக விடணுங்க. கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பாவக்காய் குழம்பு, பச்சை மிளகாய். அதுதான் அந்த விதை வைக்கிறதுக்குள்ளே அந்த இலசாகிற பாவக்காவாக பார்த்து வாங்கிக்கணும், பிஞ்சு பாவக்காவாக பார்த்து வாங்கி வைக்கணும் குழம்பு. நல்லா சூப்பராக இருக்கும். வதங்கத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க, சால்ட்டு. பாருங்கள், போட்டு கொஞ்சம் கிளறி விட்டு கப்புன்னு மூடி வச்சோம்னா நல்லா எண்ணெயிலேயே வேகணும். இல்லை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எண்ணெயிலேயே வதங்கணும் அப்படியே அந்த பாவக்காய். அப்போ தான் அதோட கசப்புலாம் போகும். பாருங்கள், இப்போ வேக விட்டாச்சுங்க ஒரு 10 நிமிஷம். இப்போ திறந்து பார்த்துக்கலாங்க எப்படி வெந்திருக்கணும். சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் பாவக்காய். இப்போ என்னென்ன மசாலா பண்ணணும் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கிளறி விட்டு அடிக்கு மேலேக்குமா கிண்டி விட்டு இப்போ அதுக்குள்ளே தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாங்க. ஸ்வீட் பாவக்காய் குழம்புங்க இது, கசப்பே இல்லாமல் குழம்பு. மிளகா பொடிங்க, நம்ம வீட்டுக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா குழம்பு மிளகா பொடி, அது மட்டும் போட்டாலே போதும். தேவைக்கேற்ற மாரி போட்டுக்கலாங்க மிளகா பொடி. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி கலருக்கு லைட்டாக. போட்டாச்சுங்க, நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அந்த மசாலாலாம் கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே வேகட்டுங்க. பாருங்கள், கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்குங்க, புளி ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்குங்க தண்ணி. கொஞ்சமாக புளி போடணும், நிறைய போடக்கூடாது பாவக்காய் குழம்பு. இது நல்லா மசாலாலாம் நல்லா வெந்துடுச்சுங்க.
நல்லா எண்ணெயிலே பொரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த தண்ணி ஊற்றிக்கலாங்க. அது பாருங்கள், சும்மா கொஞ்சம் புளி தான் கரைச்சிடும், ஓண்டு ஒரு கட்டை புளி. அவ்வளோதாங்க. இது நல்லா கலக்கி விட்டு மிளகா பொடிலாம் நல்லா கப்புன்னு மூடி போட்டு நல்லா கொதித்து சுண்டி வரணும் குழம்பு. அது சுண்டி வந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் குழம்பு. இப்போ மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாங்க. நல்லா வேகும். நல்லா அந்த குழம்பு சுண்டணும். மசாலாலாம் நல்லா கொதித்து வந்த பிறகு பாருங்கள், நல்லா கொதித்து சுண்டிடுச்சு பாருங்கள். பாகக்காய் குழம்பு சூப்பராக பார்க்கும்போது நாக்கு ஊறுது. கொஞ்சம் தண்ணியாக வேணுனாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் கெட்டியாக வேணுனாலும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லா சாதத்தில் கிரேவி மாரி போட்டு பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக சுண்டிடுச்சு குழம்பு. இன்னும் கூட கொஞ்சம் நேரம் கொதித்து சுண்டணும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்டணும். இப்போ கொஞ்சம் வெல்லம் சீவி வச்சுருக்கேங்க, இனிப்பு. அது பாருங்கள், வெல்லம் கொஞ்சம் கசப்பே இல்லாமல் இருக்கிறதுக்கு வெல்லம். ஆல்ரெடி ஏற்கனவே அது நல்லா எண்ணெயில் வதங்கினதுனால கசக்காது. இருந்தாலும் லைட்டாக கசப்பு இல்லாமல் இருக்கும். அப்போ தான் பசங்களாம் சாப்பிடுவாங்க. சுத்தமாக கசப்பு இருக்கக்கூடாதுன்னா லைட்டாக கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கணுங்க, இனிப்பு. அதுதான் ஸ்வீட் பாவக்காய் குழம்பு. ரவை கூட கசப்பே இருக்காது. கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கணும்னாக்கா செம்ம சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொடுக்கணும், அவங்களாம் வயிற்றில் பூச்சி கிச்சி இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக கசப்பு இருக்கும், ஃபுல்லாகவும் கசக்காது. பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாகற்காய் குழம்பு. இந்த மாதிரி தாங்க பாவக்காய் குழம்பு வைக்கணும். வைக்க தெரியாதவங்களுக்கு, யாரும் வைக்க தெரியாமல் இருக்க மாட்டாங்க. இப்போ புதுசாக ஜென்ரேஷன் கிளம்புறாங்கல்ல பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு குழம்பு வைக்க தெரியும்னா இதை பார்த்து கற்றுக்குங்க. எப்படி வைக்கிறதுன்னு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாங்க மூடி. நல்லா இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆகணும் குழம்பு. அப்போ தாங்க சூப்பராக இருக்கும். பாருங்கள், செம்மையாக இருக்குது. நல்லா சுண்டிடுச்சு. வெல்லம் போட்டோடனே எண்ணெய்லாம் தெளிஞ்சு அப்படியே தனியாக பிரிஞ்சு வரும் குழம்பு பார்க்குறதுக்கு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதித்து சுண்டி வரணுங்க. அப்போ தான் கொஞ்சம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸ்வீட் பாவக்காய் குழம்பு. பாருங்கள், குழம்பு பார்க்க நாக்கு ஊறுது. இந்த மாதிரி தான் வைக்கணும் பாவக்காய் குழம்பு. வெல்லம் இனிப்பு வேணுன்றவங்க போட்டுக்கலாம். கசப்பு இல்லாமல் சாப்பிட்னா கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் சுகருக்காரங்களாங்கிறாங்கன்னா கசப்போடு தான் சாப்பிட்னா வெல்லம் போட வேண்டாம். அப்படியே சாப்பிட்டுக்கலாம் குழம்பு வச்சு. நம்ம விருப்பம்தான். கட்டாயமாக வெல்லம் போடணுன்னு கிடையாது. எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க தான் சாப்பிடுவாங்க, அதனால் கொஞ்சம் வெல்லம் போட்டிருக்கோம், கசப்பு இல்லாமல் இருக்குன்றதுக்காக. பாருங்கள், பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குங்க குழம்பு. சூப்பராக செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பார்க்க நாக்கு ஊறுது. அப்படி சமைச்ச உடனே சாப்பிட்ணும். சேனலுக்கு பார்த்துட்டு லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணி விடுங்க.
உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பப்போ நீங்கள் இந்தமாரி செய்யணும்னு தோணுது எல்லா வீடியோவுமே போட்டிருக்கோம். நாங்கள் எல்லா குழம்பு வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். பார்க்கணுன்னு நினச்சா நீங்கள் எஸ்பிஎஸ் ஸ்டடி சேனல்னு கேட்டாலே கூகுளில் போய் அழகாக சர்ச் பண்ணி அழகாக வந்துடுவாங்க. யூடியூப்லேயே எல்லாத்துலேயுமே வரும். எங்களுக்கு ஷார்ட்டு வரும், நிறைய பாட்டுங்க. சமையல் வீடியோ தான் ஷார்ட்லேயும் போட்டிருக்கோம். கொஷின் பேப்பர் போட்டிருக்கோம். அடுத்தது சமையலும் போட்டிருக்கோம். பார்த்து படிங்க, பார்த்து சமைச்சி சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு பாவக்காய் குழம்பு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.